ஜென்ம விநாசாய தேக சுத்திகராஜ திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்டோபர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது மிக அதிசயமான நன்மைகள் நடக்கப் போகிறது. காரணம் என்றால் அக்டோபர் மாதத்துல பல கிரகங்களுடைய டிரான்சிட் இருக்கு. ஸோ இந்த ஒரு கிரக பேச்சு மூலமா நிறைய இந்த கிரகங்களுடைய சுழற்சி மூலமா மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சின்ன சின்ன கோள்கள் எல்லாம் மாறும்போது மிகப்பெரிய மாற்றமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உத்தியோகம் வருது என்பது ஒரு மணி நேரத்துல ஆர்டர் ரெடியாகி வரும். அது அந்த கிரகத்தினுடைய கொடுக்கக்கூடிய நன்மை என்பது. அதனால்தான் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கும்போது எத்தனையோ மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியதெல்லாம் இந்த கிரகங்களுடைய சுழற்சி. அதனால்தான் ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன சொல்றோம், கிரகங்களுடைய சுழற்சி என்பது தான் மனித வாழ்க்கையினுடைய வளர்ச்சின்னு சொல்றோம். முதன்மையாக எடுத்துக்கொண்டால் அக்டோபர் மாதத்துல நமக்கு என்னென்ன மாற்றங்கள், புதன் புத்திகாரகனாகிய புதனுடைய மாற்றம். ஏன்னா புதன் உச்சத்தில் இருந்திருக்காரு தன்னுடைய சொந்த ராசியில மூல திரிகோண பலத்துல உச்ச பலத்தோட முவ்விதமான பலத்தோட வந்து கன்னிராசியில் இருந்து புத பகவான் வந்து 3ஆம் தேதி அக்டோபர் அன்னைக்கு துலாமுக்கு வந்து பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் வந்து சமஸ்த சுகங்கள் போகங்கள் அள்ளித்தரக்கூடிய, ஏன்னா சுக்கரன் இல்லை என்றால் எந்த விதமான ஒரு சந்தோஷம் என்பது மனிதனுக்கு கிடைக்காது. சுக்கக்காரகனாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் மாற்றம் என்பது பயிற்சி என்பது வந்து 9ஆம் தேதி அக்டோபர் 9ஆம் தேதி நடப்பிருக்கிறது. அவர் வந்து ஏற்கனவே சுக்கிரன் கேத்தோடு சேர்ந்திருக்கிறாரு. எப்போது சுக்கிரன் வந்து இந்த பாம்பு கிரகங்களோடு சேரும்போது பல பிரச்சனைகள் வரத செய்யும். அதாவது சுக்கிரன் ராகுவோடு சேரும்போது நமக்கு இந்த ஒரு தேவையில்லாத கெட்ட பேர்கள் உண்டாக்கும். சுக்கிரன் கேத்தோடு இணையும் போது கூட ஆன்மீகத்துல இருந்தாலும் கூட பெண்களால் வந்து பல அவதூறுகள், அவங்களுடைய விஷயங்கள்ல வந்து பல சம்பந்தம் இல்லாத குழப்பங்கள் வந்துடும். பர்டிகுலர்லி சுக்கிரனுடைய அல்லது குருனுடைய இந்த ரெண்டு உன்னதமான கிரகங்கள், அதாவது குரு வந்து நமக்கு முழு சுபரன் சொல்றோம், சுக்கிரன் வந்து முக்கால சுபரன் சொல்றோம். இந்த ரெண்டு முழுமையான சுப கிரகங்களோட ராகு கேத்துகள் சேரும்போது நமக்கு பல வகையான இன்னல்கள் கொடுப்பார்கள். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது நாகதோஷங்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள். எந்த கிரகங்கள் நிழல கிரகங்களாக இருக்கிறதே, நில கிரகங்கள்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், விச் இஸ் ரிலேட்டட் டு கர்மாவுக்கு சார்ந்த கிரகங்களாக இருக்கிறதுனால சனி பகவானுக்கு அடுத்தபடியாக வருது. அதனால தான் ராகு வந்து சனி பகவானுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய கிரகம். அதுவான செவ்வாய் கேத்து வரக்கூடிய கிரகம். அதனால தான் இந்த ரெண்டு கிரகங்கள் நிழல கிரகங்கள்னு ஏன் சொல்லியிருக்கிறா, 180 டிகிரி சொல்லியிருக்கோம். ஸோ கர்மா ரிலேட்டட். அதனால என்னன்னா இது வந்து ஒரு சுக்கரனோடு சேரும் போதோ நிச்சயமா அதுக்கு உண்டாகின ஒரு எஃபெக்ட். சுக்கரனுக்கு சார்ந்த எல்லா விஷயத்துல வந்து இந்த ராகு கேத்துக்கள் சம்பந்தப்படும் போது கலவை ஏற்படுத்தும். கலவன்னா ஒரு லாஸ் ஏற்படுத்தும். அதாவது ஏதோ ஒரு வகையில், அதாவது இப்போது நம்பி ஏமாந்து போகிறது, இல்லை ஒருத்தர் நம்பி பணம் கொடுக்கறது, ஏமாந்து போகிறது, இந்த மாதிரி எல்லா தரப்பையான விஷயங்களை சுக்கரனோடு சார்ந்த எல்லா விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒருத்தனை நம்பி நம்ம ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் வச்சுக்குவோம், அவங்க அது காப்பாற்றிக்க மாட்டாங்க, அதனால நீங்கள் அப்செட் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்கள் நிறைய ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் தரக்கூடிய திஸ் காம்பினேஷன் பர்டிகுலர்லி இது எங்கே ஏற்படுகிறதுன்ற நீங்கள் அது ஒன்று பார்த்தீங்க, அது நம்ம தனியாக வீடியோ போகிறோம். அது வந்து சுக்கரன் வந்து கேத்தோட இணையுது. சுக்கரன் சூரியனோட வீட்டில் இருக்கு. அது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சூரியன் வீட்டில் இருக்கும்போது அங்கே அஸ்தாங்க தோஷம் பெறுவான், கண்டிப்பாக பெறுவான். ஏன்னா சுக்கரனோடு சேரும்போது மட்டும் இல்லாமல் சுக்கரனோட இடத்துல சூரியனோட இடத்துல இருக்கும்போது கூட அவருடைய அந்த இல்யூமினேஷன் வந்து கம்மியாகிடும். அதாவது அந்த ஒரு இது வந்து வெளிச்சம் வந்து, ஏன்னா வெள்ளி கிரகம் இல்லையா, அது கம்மியாயிடும். அதனோட இது வந்து அஸ்தாங்க தோஷம் பெறுகிறான். கேத்தோடு சேரும் போது நிச்சயமா பல தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஓகே, அது நமக்கு நீச்சம் அடைகிறார். அது ஒன்று. அடுத்து நம்ம எடுத்துக்கொண்டால் எல்லா வெளிச்சம் தரக்கூடிய நவகிரகங்களையே தலைமை நாயகனாக வணங்கக்கூடிய சூரிய பகவான் வந்து 17ஆம் தேதி வந்து நீச்சம் அடைகிறார். இங்க ரெண்டு விஷயங்கள் நீங்க பாத்துக்கோங்க. சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு, சூரியன் நீச்சம் அடைகிறார். சுக்கிரன் நீச்சம் அடையும்போது சுகம் கெட்டு போயிடும். சூரியன் நீச்சம் அடையும்போது வெளிச்சம் வராது, வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் வராது. நீச்ச பங்கம் ஏற்படுறது என்பது உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கோச்சார ரீதியா இந்த மாதிரி வரும்போது உலகத்துக்கு அது ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது சுக்கிரன் நீச்சம் அடையும் போது சினி சாந்துறைகள்ல பல பிரச்சனைகள், பெண்கள் விஷயத்துல நிறைய தொந்தரவுகள் கேத்தோடு சேர்ந்ததுனால
அவர் நீச்சம் அடைகிறதுனால பல இன்னல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சினி துறைகளில், மற்ற இந்த சுக்கிரன் சார்ந்த தொழில்கள், எல்லா தொழில்களில், அதாவது இந்த அலங்கார சம்பந்தமான தொழில்கள், பியூட்டி பார்லர்ஸ், இந்த மாதிரி ஒரு அதாவது காஸ்மிக் இண்டஸ்ட்ரி, அப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த எல்லா வகையான இந்த ஃபோட்டோகிராஃபிக் லைன்ஸ் எல்லாம் சூரியனோடு அதாவது சுக்கிரனோடு சேர்ந்த எல்லா விஷயங்களில் வந்து அதுக்குண்டாகின தொந்தரவு அது கொடுக்கும். மிகுந்த ஜாகிரதையாக இருக்க வேண்டியது என்பது இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து நம்ம புதன் பார்த்தோம்னா மறுபடியும் 24ஆம் தேதி சூரியன் புரட்டாசி மாதம் அதாவது முடிய போகுது. நமக்கு வந்து 17ஆம் தேதி வந்து மறுபடியும் நமக்கு சூரியன் வந்து துலாமுக்கு வந்துடுறார், நீச்ச ஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஐப்பசி தொடங்குகிறது. அதுக்கப்புறம் வந்து புதன் வந்து 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வந்து விருச்சிகத்துக்கு செல்கிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் வந்து 27ஆம் தேதி செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த ஆட்சி பலத்தோடு கூடிய விருச்சிக ராசி. ஆக 5 கிரகங்களுடைய பேச்சு என்பது, பர்டிகுலர்லி 4 கிரகங்களுடைய பேச்சு என்பது அக்டோபர் மாதத்தில் நடக்கிறது. ஸோ வியப்பு தரக்கூடிய நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவ்ல பார்க்குறோமோ அதே அளவுக்கு நெகட்டிவ்லையும் கொடுக்கும். காரணம் சுக்கிரன் நீச்சம் அடைகிறது என்பது, சூரியன் நீச்சம் அடைகிறது என்பது உத்தியோக சார்ந்த விஷயங்களில் பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புகள், இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால தான் அக்டோபர் மாதம் பொறுத்தவரை உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து எப்படி இருக்கிறத பார்த்துட்டு தசாபுக்திகள் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல யோக நிலைகள் இருக்கிறதா அப்படிங்கிற பார்க்க வேண்டும். கோச்சாரமாக பார்க்கும்போது இந்த ஒரு ஜாகிரதைகள் நம்ம மேற்கொள்வது என்பது மிக அவசியமானது. ஆக ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளுக்கு அவங்க பெறக்கூடிய ராஜயோக நிலைகள், அவங்க பெறக்கூடிய தசாபுக்திகளின் மூலமாக பெறக்கூடிய அந்தந்த நட்சத்திரருக்கு சார்ந்த யோக நிலைகள், உயர்வு தரக்கூடிய நிலைகள், உத்தியோகத்தில் உயர்வு, குடும்பத்தில் ஒரு அமைதி, மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின, தங்கு தடை என்று நடக்கிறதுக்கு உண்டாகின ஒரு வழி, எல்லா விஷயங்கள் நம்ம ஆராய்வோம். முதன்மையாக நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய சேனல் வந்து ஆனந்த துவாரகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லா வீடியோஸ் வந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி உங்களுடைய பேராதரவுடன் நம்மளோட சேனல் வந்து நல்லா போயிட்டு இருக்குது. தொடர்ந்து சில பிஸி காரணங்களால் நம்ம வீடியோஸ் நிறைய போட முடியாமல் போயிடுது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கமெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்குது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்மளுடைய சேனல் மூலமாக பல அதிசயமான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஒவ்வொரு 12 ராசிகளை மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கின்ற 27 நட்சத்திரங்கள், அந்தந்த ராசிகளுக்கு ஏற்ற உயர்வுகளை பற்றி நாம் ஒவ்வொரு ராசியில் நம்ம பார்க்கலாம். ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் எத்தகைய நன்மைகள் நடக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது, மாத தொடக்கத்திலே ராசிநாதனாகிய புத பகவான் வந்து உச்சத்தில் இருக்கிறார். 3ஆம் தேதி உங்களுடைய தனஸ்தானத்துக்கு அவர் வருகிறார், 2ஆம் இடத்துக்கு. சுக்கிரன் 9ஆம் தேதி வந்து உங்கள் ராசியில் நீச்சம் அடைகிறார். ஆக புத சுக்கிர பரிவர்த்தனம் என்பது ஏற்படுகிறது. சுக்கிரன் நீச்சபங்கம் அடைந்தாலும், உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நீச்சபங்க யோகம் இருந்தாலும் நல்ல மகத்தான் நன்மைகள் உறுதியாக கிடைக்கும். ஏன்னா இந்த கிரகங்கள் அதே பொசிஷனில் வரும்போது உங்களுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் என்றது உறுதியான உண்மை. பாக்யாதிபதி சுக்கிரன் நீச்சம் அடைகிறது புதன் ராசி அன்பர்களுக்கு நன்மையா அப்படின்னும் போது, நமக்கு நீச்சபங்கம் அடைகிறதுனால புதுசாக நம்ம ஏதோ ஒரு விரைவு செலவுகளை பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் வந்து நமக்கு தேவையானா அந்த செலவுகளை பண்ணிட்டோம்னா பாக்கியம் பெருகும். அதாவது செலவு பண்ணாதானே பாக்கியம் பெருகும். செலவு பண்ணாமல் சேர்த்துக்கிட்டே இருந்த எதுவும் வந்து இப்போ குடத்துல தண்ணி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் புது தண்ணி ஊற்ற முடியும். அதே மாதிரி பணம்ன்றது கூட நீங்கள் செலவு பண்ணிட்டு, செலவுன்னா ஏதோ கண்டபடி தேவையில்லாத செலவு கிடையாது. நமக்கு எது தேவையோ அது நம்ம நன்றாக செலவு பண்ணும்போது செலவு இருக்கும். ஏன்னா ஜாதகத்திலேயே வரவும் செலவுன்றது கொடுத்துருக்கிறாரு. அதாவது 11 வந்து வரவே இல்லையா, 12 வந்து செலவு, 2 பக்கத்துலேயே வீடு கொடுத்துருக்காரு. 11 லாபம், 12 விரயம். ஒரு மனிதன் ஒரு தொழில் செய்யணும், 10ஆம் இடம் தொழில் பாருங்கள் எப்படி அவர் ஜோதிடத்தில் கூட எப்படி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காரு பாருங்கள். 9ஆவது இடம் வந்து பாக்கியம்ன்றார். நீங்கள் பாக்கியம் சம்பாதிக்கிறதுக்கு, பாக்கியம் முன்னோர்கள் வழியே என்ன முன்னோர்கள் வழியாக சொத்து இருக்குதுன்றது 9ஆவது இடம் சொல்லுது. 10ஆம் இடம் தொழில், நீங்கள் என்ன தொழில் செய்கிறன்றது உங்களுக்கு அமைச்சு கொடுக்குது. அந்த தொழிலில் உங்களுக்கு லாபம் வருதான்றது 11ஆம் இடம் சொல்லுது. நஷ்டம் வருதா 12ஆம் இடம் சொல்லுது. ஸோ இப்போ என்ன ஆகுது, இப்போ நிறைய பேர் சொல்லுங்க பாருங்கள், ஜாதகத்தில் பார்க்கும்போது சிலருக்கு தொழில்ன்றது அமையாது, சிலருக்கு அமைந்த தொழிலில் வந்து வருமானம் கொடுக்காது. அப்போ சிலருக்கு சரியான தொழில் அமையலை என்றால் 10ஆம் வீடு அடிபட்டு இருக்குதுன்னு அர்த்தம்.
சிலருக்கு தொழில் அமைந்து வருமானம் சரியா வரலன்னும் போது 11வது இடம் அடிபட்டு இருக்குதுன்னு அர்த்தம். வரது பூரா செலவாயிட்டு இருக்குதுங்க. தண்ணி மாதிரி சுவாமி, எங்களுக்கு காசே கையில் தங்க மாட்டேங்குதுங்க. 10 வரவு 8 செலவு 10 அப்படின்ற கணக்கு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் இப்படின்னா 11 விட 12 வேகமாக இருக்குதான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு 10,000 வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள 20,000 ஒரு செலவு காத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ கடனுக்காரன் காத்துட்டு இருக்க மாதிரி கொண்டு போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஜாதகத்தில். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இதெல்லாம், அதாவது தொழில் ஸ்தானம் நல்லாக அமைய வேண்டும், லாபஸ்தானம் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், விரயம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் பாக்கியம் சேர்க்க முடியும்ன்றான். அப்போ தான் பாக்கியமே நீங்கள் சம்பாதிக்க முடியும். பாக்கியவான் ஒருத்தர் பாக்கியவான் என்றால் அந்த 9வது இடம் வலிமையாக இருக்க வேண்டும். 9வது இடம் வலிமையாக இருந்த பட்சத்தில் அப்பாவே சம்பாதிச்சு கொடுத்துருவான். புரியுதா? 9வது இடம் வீக் ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் தொழில் ஸ்தானம் வலிமையாகி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அப்புறம் பாக்கியம் சேர்க்கணும். முன்னோர்கள் வழியாக கஷ்டப்பட்டுருப்பாங்க, முன்னோர்கள் வழியாக ரொம்ப சிரமங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த 9, 10, 11, 12 இந்த 4 இடங்களை ஜாதகத்தில் ஒருத்தருக்கு 12ஆம் இடம் அதாவது வலும் கம்மியாக இருக்க வேண்டும், 11ஆம் இடம் நல்ல விசேஷமாக இருக்க வேண்டும், 10ஆம் இடம் விசேஷமாக இருக்க வேண்டும், பாக்கியஸ்தானம் விசேஷமாக இருக்கும். இந்த ரெண்டும் நல்லா 10, 11 நல்லா இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக பாக்கியம் சேரும். எல்லாம் கொண்டு வந்த பணம் பாக்கியம் தானே சேருது ஆட்டோமேட்டிக். அந்த மாதிரி. ஸோ கன்னிராசி நம்மளை பொறுத்து இது எதுக்கு சொல்கிறேன்னா, பெருமாள் சுவாமி கணக்கே இந்த மாதிரி புதச்சுக்கரனோட சம்மந்தப்படுது லக்ஷ்மி நாராயண யோகம் என்றது. அதனால தான் நான் இந்த புரட்டாசி மாதத்துக்காக அந்த கணக்கு சொல்கிறேன். ஏன்னா அங்கே சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். ஏன் சுக்கிரன் நீச்சம் அடைகிறாருன்னா லக்ஷ்மி தான் இங்கே ஆதிக்கமாக இருக்கிறதுன்றது எடுத்துக்காட்டு காட்டுறதுக்காக தான் அங்கே சுக்கிரன். அதனால தான் பகவான் மார்பிலே லக்ஷ்மி தாயார்னு மார்பிலே இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேபில் வச்சுருந்தா பணம் செலவாகி போயிடும். பகவானே மார்பில் வைத்து கொண்டார், திருமார்பில் வைத்து கொண்டார். காரணம் என்றால் லக்ஷ்மி என்றது இதயத்தில் இருக்கணும். அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி என்றது பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்றது. அதனுடைய பொருள் என்னன்னா அது ட்ரெஷரர். அது சேஃபாகி வச்சுக்க வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் செலவு பண்ணக்கூடாதுன்றது பொருள் உணர்த்துறதுக்காக தான் சுக்கிரனை அந்த மாதத்தில் நீச்சம் அடைகிறாரு அப்படின்றது ஒரு பொருள் வருது. அப்போது இந்த புதாதித்ய யோகம், புதன் உச்சம் பெறுகிறார், சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். புதாதித்ய யோகம் அதாவது புத சுக்கிர லக்ஷ்மி நாராயண யோகம் மேலோங்குகிறது. அதுக்கப்புறம் ஐப்பசி மாதம் வரும்போது சுக்கிரன் ஆட்டோமேட்டிக்காக 9ஆம் தேதி நீச்சம் அடைகிறார் இல்லையா? 9ஆம் தேதியில் 17ஆம் தேதி வரை அங்கே இருப்பார். அந்த மாதிரி எல்லாம் கணக்கு. இதனால தான் பணம் என்றது நீங்கள் இந்த ஸ்தானங்களை பொறுத்து அதெல்லாம் இப்போ கன்னிராசிகளை பொறுத்த வரை என்ன? இப்போ தொழில் ஸ்தானம் 10, புதன் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வலிமையாக வராரு. அப்புறம் 3ஆம் இடத்துக்கும் போகிறார். 2ஆம் இடத்துக்கு தனாதிபதி வரும்போது 10 கூடியவன் நல்ல விசேஷமான நன்மைகளை செய்வான். அப்புறம் புது சுக்கின பரிவர்த்தனத்தினால் நல்ல லட்சுமி நாராயணன் நல்ல வருமானம் வரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சிகள் வெற்றி பெறுமா அப்படின்னா முயற்சிகள் வெற்றி பெறும். காரணம் என்றால் 3ஆம் இடம் செவ்வாய் கொடுக்கப்பட்டது. அந்த செவ்வாய் நமக்கு இந்த மாதத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. முயற்சிகள் மூலமாக வெற்றி உறுதியாக பெறுவீர்கள். அதே நேரத்தில் 3ல் வரும்போது எதிர்பாராத முன்னேற்றங்கள் என்பது ஏற்படும். வெற்றிகளுக்கு கூடிய இடம் என்றது ஏற்படும். 4ஆம் இடம் பாதகாதிபதி குரு, 4, 7 கூடியவன் குரு. அவர் 10ஆம் இடத்துல கேந்திரத்தில் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் அந்த இடம் சுபிக்ஷம் அடைகிறது. ஸோ குரு 10ல் வரும்போது பதவி பங்கம் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? 10ல் குரு இருக்கும்போது 10 குருவுக்கு நல்ல இடங்கள் கிடையாது. சுபகிரகங்களுக்கு கோணங்கள் உகந்த இடம், பாவகிரகங்களுக்கு கேந்திரங்கள் உகந்த இடம். ஸோ இவர் 10ஆம் இடத்துல, அது சனி பகவான் 7ல் இருக்கிறார், அது ஓகே. 5, 6 கூடிய ஆதிபத்தியம், பூர்வ புண்ணியாதிபத்தியம், இங்கே யோகம் தான் மேலோங்கும். ஆனால் 6 எதிர்ப்புகள், சம்மந்தம் இல்லாத எதிர்ப்புகள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும். சம்மந்தமில்லாத எதிர்ப்புகள் வரும். கண்டகசேனி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சின்ன கேப் கிடைச்சிச்சுன்னா கேப்பில் அவர் நுழைஞ்சிருவார். ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை அங்கே கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நன்றாக பார்க்க வேண்டியது என்பது அவசியமாகிறது. ஸோ ராகு 6ல் மறைஞ்சிருக்கிறாரு, அது ரொம்ப யோகம். ராகு 6ல் மறைகிறதுன்னு மகாதன யோகம்னு சொல்லுவாள். 6, 11 பிரபலங்கள் ஜாதகம் பார்க்கும்போது 3, 6, 11 3 இருந்தால் கொஞ்சம் லேட்டாக கொடுக்கும். ஏன்னா முயற்சிகள் லேட்டாக வரும். 3ல் இருந்தால் கொஞ்சம் போராட ஜெயிக்கணும். 6ல் இருந்தால் அப்படியே கொடுத்துருவாரு. 11ல் இருந்தாலும் விசேஷமாக கொடுத்துருவாரு. ஸோ ஆக இந்த உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11ல் இருக்கும்போது 11, 6ல் மகாலட்சுமி. திடீர்னு உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் குரு கேந்திரத்தில் இருக்காரு, இல்லை கஜகேசரி யோகத்தில் இருக்காரு அப்படின்னும் போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் செய்யும்.
அது போலவே பூர்வ புண்ணியாதிபதி நமக்கு வலிமையான நிலையில் இருக்கிறாரு. 3 8 குடி செவ்வாய் பலமா இருக்காரு. பாக்யாதிபதிக்கு நீச்சம் அடைகிறார். 10 2 10 1 10 கூடி புத பகவான் வந்து தனஸ்தானத்துல வந்து வலிமையான நிலைகள் கொடுக்கிறார். 11 சந்திரன் நமக்கு பாவியா இருந்தாலும் 18 வந்து கடல் தாண்டி வருமானங்களை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு கன்னிராசி நம்மளுக்கு. கடல் தாண்டி வருமானம் அதுக்கு தான் கடகராசி கொடுக்குது. கடகராசினா சமுத்திரங்கள் தாண்டி போறது. கடகராசி இல்லைன்னா யாரும் வெளிநாட்டுக்கு போக முடியாது. அதனால்தான் பகவான் வந்து 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், 5ஆம் இடம் தந்தையார் ஸ்தானம், பூர்வ புண்ணியம். இது காலபுருஷ தத்துவத்துக்கு 4 5 பூர்வ புண்ணியம் தாயார். இந்த இந்த கணக்குலேயே 4 சிவன், அதாவது 4 வந்து தாயார், 5 வந்து சிவன். ஸோ நமக்கு வந்து சிவபார்வதி அந்த 2 வீடுகள். சூரியன் வந்து சிம்மராசி, சந்திரனை கடகராசி. இந்த 2 ராசிக்கு பாருங்க செவ்வாய் தான் யோகம். செவ்வாய் என்ன யாரும் முருகனை பூமி. ஸோ செவ்வாய் யோகம். அப்போ பிள்ளையார் யோகம் இல்லை நீங்கள் கேட்கக்கூடாது. பிள்ளையார் கேத்து எந்த மாயா கிரகங்கள்லேருந்து விடுவிக்கிறதுக்காக ஞானம் கேத்து ஞானக்காரக்கனாக இருக்கிறதுனால தான் பிள்ளையார் கேத்து அதிதேவதையாக எடுத்துக்கொண்டார். செவ்வாய் வந்து சிம்ம லக்னத்தை கடக லக்னத்துக்கு யார் யோகம்? செவ்வாய் யோகம். செவ்வாய் என்ன யாரும் முருகனை முருகப்பெருமான் தான் யோகம். அப்போ பூமி நிறைய கடகராசிக்காரர் சிம்மராசிக்காரர் தான் நிறைய பூமி சம்பாதிக்கிறாங்கன்னா அது காரணமே முருகனுடைய அருள் என்பது தான் அவங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது அப்படின்றது. அது கடகத்தில் இருந்தவங்களை மிகப்பெரிய பதவி யோகங்களை பெறதுக்கு உண்டாகின வழி முருகன் தான் கொடுக்குறாரு, உண்மையை சொல்லணும்னா. ஆனால் முருகன் வந்து பதவிகளுக்கு கொடுக்கலன்றது கிடையாது, அது அந்த அதிகாரம் அந்தஸ்து. ஏன்னா இப்போ நீங்கள் தேவர்களுக்கு அவர் சேனாதிபதி இல்லையா? இப்போ முப்படைகளுக்கு வந்து அறுபடை வீடுகளில் வந்து அவர் நின்றுண்டு விஜயம் சாதிக்கிறார். அப்போ அவருக்கு வந்து எல்லாம் வெற்றி வீரம் எல்லாம் வந்து அங்கிருந்த செவ்வாய்கிட்டேருந்து வருது. ஒரு மனிதனுக்கு வாழ்கிறதுக்கு தேவையான அந்த சிவப்பிரத்த கணங்களை கூட நமக்கு செவ்வாயிலிருந்து வருகிறது. ஆக செவ்வாய்ன்றது மிக அதிசயமான ஒன்று. அவர் வந்து இப்போ நமக்கு அங்கே இருக்குன்னா செவ்வாய் சிவபெருமான், அதாவது முருகப்பெருமான் தான். அப்போ எல்லா வகையிலும் வந்து கன்னிராசினர்களுக்கு மிகுந்த நன்மை. அக்டோபரில் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். திடீர்னு ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும், திடீர்னு ஒரு யோகம் கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வழி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் வந்து கன்னிராசி நம்மளுக்கு கொடுக்க போகிறது. அதனால் நன்றாக பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். சர்வேஜனா சுக்கினோ பவந்து.